மார்னிங். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே மார்னிங் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பிள்ளைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது வெஜிடபிள்ஸ், இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே லோக்கலில் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு சதீஷ், ஹாய், குட் மார்னிங் சாமிமார். ஸோ காய்கறி என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறோம். மஹிக்கு சாலட், குக்கும்பர், கேபேஜு, கேரட்டு, பூண்டு, சௌ, சீனி அவரைக்காய், வழுதலைங்காய், வெண்டைக்காய், இது பீன்ஸு, அதுக்கப்புறம் இது புடலங்காய், இது வந்து கறி குக்கும்பர், கத்திரிக்காய், இது வந்து ரெண்டாவது நான் இது சொல்கிறேன், பீட்ரூட், முருங்கைக்காய், இதெல்லாமே இனாமா கொடுப்பாங்கல்ல, கொத்தமல்லி கீரை, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அதில் பெரிய வெங்காயம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, இதில் தக்காளி இருக்குது. ஸோ இது தக்காளி எல்லாமே வந்து 1.5 கிலோவா? ஓகே. ஏன்னா நமக்கு அது தக்காளி வெங்காயம்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம்ல, அதனால அது மட்டும் அதிகம், மிச்சம் எல்லாமே தேவைக்கு தக்குன்னு. இவங்க வந்து நாங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு வரும்போது ஒரு சின்ன கடையில் தான் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு ஆன் த வேல இருக்கா, ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியும் கூட. அந்த அண்ணன் கடையில் பக்கத்து வீட்டில் எல்லாம் தோட்டத்தில் வைக்கக்கூடிய காய்கறிகள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அதில் ஒருத்தவங்க வந்து கொடுத்தது தான் இந்த வல்லாரக்கீரை. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இதை வச்சு துவையல் நான் அரைக்க போகிறேன். வல்லார துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட. அதுவும் மட்டும் இல்லாமல் ஆமாம் கசக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் வெல்லம் வச்சு அரைச்சா கசக்காது. பசங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது வல்லாரக்கீரை. வல்லார லேகியம்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து சதீஷ் வந்து அவங்களே எனக்கு வந்து பிரித்து வச்சுட்டாங்க. இனி இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுட்டா இன்றைக்கி விலாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவு காய்கறியும் சேர்த்து எவ்வளோ ஆச்சுடா? என்ன வருங்க அந்த அண்ணன் பில்லு கையில் எழுதின கணக்கு 900 rupees. ஸோ உங்கள் ஊரில் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்துருக்கிற தானியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு ராஜ்மா. நான் ஓவர் நைட் ராஜ்மாவை ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் 5-6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்க எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பாயில்டு ராஜ்மா. வெஜிடபிள்ஸில் மற்றது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க. லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் தானியங்கள் வந்து அவங்க மாலை போட்டதுக்கப்புறம் டயட்டில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா எங்கள் அம்மா பியூர் வெஜிடேரியன். நாங்கள் வந்து இடையில வந்து அடிக்கடி மீன் அந்த மாதிரி தான் இருப்போமா. அம்மா ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணும்போது மீன் மட்டும்தான் நீ சமைப்பியா, சிக்கன் மட்டும்தான் தெரியுமா, ஏன் காய்கறியே எடுக்க மாட்டிங்களா, இப்படி இருந்தால் உடம்பு என்ன ஆகும் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணும்போது நான் இந்த காய் பண்ணேன் அந்த காய் பண்ணேன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ஒரே குஷி. ஸோ அதனால் நான் நினைப்பேன் யாருக்கு ஹாப்பியோ என்னவோ, நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றதுல அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது. ஃபிட்டே ஆகாமல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து என்னோடய வார்ட்ரூப்பில் தேடி இதை எடுத்து போட்டேன். போட்டுட்டு வந்து சதீஷ்கிட்ட காணிச்சு அப்போ சொன்னேன், இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஃபிட் ஆகாமல் இருந்து இப்போ ஃபிட் ஆகிட்டு. சதீஷ் சொன்ன ஒரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் உனக்கு லூஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இனிமேல் போடாத, எல்லாத்தையுமே மடித்து உள்ளே வச்சிரு, ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடு. அப்போ உனக்கு வந்து நீ திருப்பி வெயிட் கெயின் ஆனால் கூட உனக்கு தெரியும், ஓகே இது நமக்கு ஃபிட்டாச்சு இப்போ டைட் ஆகிடுச்சு அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இது வந்து நல்ல ஒரு டிப் அப்படின்னு தோணுச்சு. நம்ம தொலைன்னு ட்ரெஸ் போடும்போது நமக்கு வெயிட் கெயின் ஆகுறது நம்மளால் தெரியவே தெரியாது. ஃபிட்டாக போடும்போது இது கொஞ்சம் பத்தாம ஆனால் கூட நம்ம சுதாரிச்சிடலாம். ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். முறுக்கு பாட்டி வந்திருக்காங்க. முறுக்கு பாட்டிகிட்ட வந்து முறுக்கு வாங்கியாச்சு. இந்தாங்க ஒரு தண்ணி கொடுமாக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லன்ச் டைம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ரைஸு, வல்லாரக்கீரை துவையல், சீனரிக்காய் வச்சு ஒரு பொரியல், அவியல், ரசம், இதுதான் இன்றைக்கி வந்து மெனு. ஸோ வாங்க லஞ்ச் ரெடி பண்ணிடலாம்.
லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்ல மணக்க பூண்டு ரசம், சீனரிக்காய் போட்டு பொரியல், எல்லா காயும் போட்டு அவியல், அதுக்கப்புறமா நம்மளோட வல்லாரக்கீரை துவையல். ரைஸ் மட்டும் அங்கே குக் ஆகிட்டுருக்கு. அதை முடிச்சுட்டு அது குக் ஆகிடுச்சுன்னா லஞ்ச் முடிஞ்சு. பூசணி ஜூஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ், ஒயிட் பம்கின் ஜூஸ். இதோட ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா வெள்ளை பூசணி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, லெமன் ஜூஸ், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. மகி குட்டி கீழே இருந்து கேமராவை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து தந்தான். ஃபேன் அணைச்சிட்டாடு, அப்போ தான் நீ பாடுறதுக்கு சவுண்டு கேட்கும். அவள் வந்து டான்ஸ் லைட்டை போட்டுக்கோ, நல்லாயிருக்கு. அவள் வந்து ஏதோ பண்ண போகிறாளாம், அதை நான் வீடியோ எடுக்கணுமா. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வாழைப்பழம் இலை அடை பண்ணோம்ல, அதில் உள்ள லெஃப்ட் ஓவர் பூரணம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரை கப் அரிசி மாவு, அரை கப் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாழை இலை எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட பேட்டரில் 1 ஸ்பூன் பூரணம் வச்சிடலாம். ஸோ மடக்கிட்டேன். இப்போ இதை ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸோ நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவ்வளோ ஈஸி இலை அடை பண்ணுறது. நம்ம இலை பணியாரம் ஸ்டீம் பண்ணோம்ல, அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ டெக்ஸ்சர் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணலாம், சாஃப்டாக இருக்குது. ஓகே, மெத்தட் சக்ஸஸ். சதீஷோட ஆஃப்டர் ஒர்க் அவுட் பைசப்ஸ் மூடிட்டான். நான் வீடியோ எடுக்கணுன்னு காணிடா. உன் முடிய இங்கேருந்து பார்க்க காமெடியாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் பண்ணுறதுக்கு வந்தேன். சதீஷ் வந்து க்ரோசரி ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் மட்டும் வாங்க சொன்னேன். ஆக்சுவலி நான் வாங்க சொன்னது வந்து இல்லை, எனக்கு மொமோஸ் கிரேவிங் ரொம்ப இருந்துச்சா, ஃப்ரோசன் மொமோஸ் வாங்க சொன்னேன். அது வந்து இல்லை. அதனால் அவங்க வந்து மஷ்ரூம்ஸு, டோஃபு ஒரு பேக்கெட்டு, இப்போ அதிகமாக டோஃபு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டார்க் சாய் சாஸ் வந்து நான் ஆக்சுவலி சிங்ஸ் பிராண்ட் தான் வாங்குவேன். இது ஏதோ பேண்டாய் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாகர்கோயிலில் ஹாரிஸ் நாடார் ஜுவல்லரி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வருஷம் நமக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த வாட்டி அனுப்பியிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளம் கேக்கு செம்ம ரிச்சாக மாய்ஸ்டாக இருக்குது. ஓகே, டின்னர் செஞ்சிடலாம். நம்மளோட ஹை ப்ரோட்டீன் பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கார்லிக் வந்து இந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகட்டும். ஒரு பஞ்ச் பேஸில் உள்ள வச்சிடலாம். இது எங்கள் கார்டனில் வந்த பேஸில். இதை மூடி போட்டு இது நல்லா குக் ஆகட்டும். இந்த பாஸ்தாக்கு நான் இந்த நியூட்ரிஷனல் ஈஸ்ட் தான் அந்த சீஸி ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து டெய்ரி இல்லாமல் உங்களுக்கு அந்த சீஸி ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ஹை இன் ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ என்கிட்ட இது இருக்குது, அதனால் இதை நான் சாஸ் அரைக்கும் போது இதுதான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதில் பார்மசான் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், இது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை கூலாக விட்டுற போகிறேன். சாஸ் அரைக்க போகிறோம். நம்மளோட குக் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை ஹை ஆக்குறதுக்கு
200 grams tofu ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த சாஸோட மெயின் ப்ரோட்டீனாக உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆகும். அதுக்கு கூட நான் நியூட்ரிஷனல் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு பதில் நீங்கள் வந்து பார்மசான் சீஸ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதை நான் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட சாஸை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாட்டு நம்மளோட ஹை ப்ரோட்டீன் டொமேட்டோ சாஸ் ரெடி. ஸோ இங்கே பாஸ்தா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஊற்றிடலாம். இது வந்து ஹாட்டாக தான் இருக்குது, ஆனால் அடுப்பு வந்து அணைஞ்சு தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஹாட்டான பாஸ்தாவில் தான் அந்த சாஸ் ஊற்றிருக்கேன். ஸோ நம்மளோட டோஃபு பாஸ்தா ரெடி. பாருங்கள், க்ரீம் ஆட் பண்ணல, மைதா மாவு போட்டு பெஷமல் சாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் ஹை ப்ரோட்டீனாக உங்களுக்கு வந்து பாஸ்தா சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்ம ஹெல்த்தியும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹை ப்ரோட்டீன் டின்னர் ரெடி. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அனுச்சித்தியா மாலாவும் மித்ராவோட பர்த்டேக்கும் எல்லாம் இந்த நோட்டு கொடுத்தா. இதோ ஒரு பர்த்டே எனக்கு தெரியாது பார்த்துட்டு, அதில் எனக்கு இதை கொடுத்தா அமேசான். ஆனால் அவள் பெயிண்ட் பண்ணிட்டா. எப்படி தெரியுமா, இது நான் தான் டேப் போட்டு விட்டேன். ப்ரஷ்ஷு கூட இது வந்துச்சு. ஓ, இது கூட ப்ரஷ் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குல்ல, இது என்னது? இது வந்து இதுல தண்ணி தொட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு பண்ணி இதெல்லாம் கலர். ஏய் செம்மையா இருக்கு. இது பெயிண்டா? ஆமா. ஏய் நல்லா இருக்கே. நான் அடிச்சேன். அப்ப இது கலர் போல. இது வந்து கிழிக்கிறது மாதிரி ஒன்று இருந்து நான் இதில் உள்ளதெல்லாம் கிழிச்சிட்டேன். இது புதுசு. இங்கே நான் கலர் அடிச்சிருக்கேன். அழகா கலர் வந்திருக்கு, வாட்டர் கலர் போல. ஆமாம், வாட்டர் கலர் தான் நல்லா இருக்கு. அடுத்தது கனி. ஏய் சூப்பராக இருக்கு, சூப்பர், நைஸ், அழகா இருக்கே. இதில் நான் கொஞ்சம் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணேன். அமேசான் இருக்குமா? என்ன இங்கே பேர், இங்கே பேர். நீ ஃபுல்லாக தீந்துருச்சா? இல்லை, என்கிட்ட இருக்கு, மக்கி கிட்ட இருந்து தான் தீந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான் இப்போ வந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு விஷயம் ஏதாவது சொல்ல வரும்போது தான் அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நைட்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த ஒன் லோட டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி வந்த லோடை மடித்து வச்சிருவேன் எவ்வளவு டிலே ஆனாலும். ஸோ நம்ம அதை செய்கிறதுனால எனக்கு வந்து மொத்தமாக துணி மடிக்கிற இடவாடே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட். மகா குட் நைட் சொல்லு. குட் நைட்.